ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டு அட்சய திதி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் மூலமாக நான் வாங்கினேன். அப்படி வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா, என்னுடைய தங்கத்திற்கான வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 20,000லேருந்து 25,000 வரைக்கும் எனக்கு சேவ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, வேறு எந்த கடைகள்லாம் இந்த மாதிரியான டெபாசிட் ஸ்கீம் இருக்குது, எது வந்து எங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எந்தெந்த கடைகள்லாம் இந்த கோல்டு டெபாசிட் ஸ்கீம் இருக்குது, அந்த கடைகளில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த கடைகளில் எது வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு டெபாசிட் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 கடைகளில் எடுத்துக்கிட்டு, அதில் வந்து என்ன மாதிரியான டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 3 கடைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று லலிதா ஜுவல்லரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி. இந்த 3 கடைகள் தான் எனக்கு தெரிஞ்சு, இந்த 3 கடைகளில் தான் இது இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த 3 கடைகளை எடுத்துக்கிட்டு இதில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட்டு அட்சய திதியில் நான் இந்த டெபாசிட் ஸ்கீமில் வந்து வாங்கின நகையை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கின பேங்கிள். இதுதான் லாஸ்ட்டு அட்சய திதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டெபாசிட் ஸ்கீமில் ரூ. 1 கூட செலவே இல்லாமல் நான் வாங்கினேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 24 கிராம்ஸு. அப்போது நம்மளுக்கு வந்து இது 3 பவுன் வருது. 3 பவுனுக்கும் நீங்கள் வந்து வேஸ்டேஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 20,000லேருந்து 25,000 வரைக்கும் வரும். ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து நான் சேவ் பண்ணி நான் வந்து இந்த தங்கத்தை வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து எந்த கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த பேங்கில் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடா பேங்கிள் வந்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் இதை வாங்கியிருக்கிறேன். இந்த டிசைன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால தான் வாங்கியிருக்கிறேன். இதை எப்படி வாங்கினேன், எந்த கடையில் வாங்கினேங்கிறதையும் நான் வந்து வீடியோட எண்டில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லலிதா ஜுவல்லரியை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா ஜுவல்லரியில் இந்த டெபாசிட் ஸ்கீமுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரீ புக்கிங் ஸ்கீம் அப்படின்னு வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து என்ன போட்டுறாங்கன்னா, 100% வந்து நோ வேஸ்டேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம வந்து இந்த டெபாசிட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு ரூ. 10,000 இருக்குது அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா டெபாசிட் பண்ணலாம். அதே மாதிரி பழைய தங்கம் வந்து நம்மளுக்கு வந்து இது தேவைப்படாது, இதை வச்சு நம்ம எதுவுமே யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற தங்கத்தையும் டெபாசிட் பண்ணிக்கலாம். கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு காயின்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் பண்ணிக்கலாம். இது எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது ஒரு 11 மந்த் பண்ணுறாங்க. அந்த 11 மந்த்துக்கு பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1% கூட என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா 11 மந்த் கழிச்சு எடுக்கும் பொழுது 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதான் இவங்க கடையில் சொல்லி இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போது சில கடைகளில் 15% இருக்கிற நகைகள் மட்டும் எடுத்துக்கலாம், 18% இருக்கிற நகைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட் ஸ்கீமில் நம்ம வந்து பண்ணியிருக்கிற கோல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவலான கோல்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100% வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம வாங்கிக்க முடியும். ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் இதுக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டோன் வச்ச நகைகள் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். பட் இந்த கடையில் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் நம்ம வந்து கேட்கலாம், நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 20 கிராமில் இருக்கக்கூடியதை 20 கிராமுக்கான பணமோ நகையோ நம்ம வந்து கொடுத்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா 11 மந்த் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ 20 கிராமுக்கான தங்கம் டெபாசிட் பண்ணோம்னா 11 மாதம் கழித்து திரும்பவும் நம்ம 20 கிராம் வந்து அன்றைய புது தங்கத்தை வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சில சமயங்களில் நம்ம வந்து பண்ணிட்டோம். பட் வந்து ஒரு 5 மந்த்தோ 6 மந்த்தோ கழிச்சு இல்லை இந்த இதை வந்து நம்ம வந்து டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாதங்கள் கழிச்சு, அதாவது 150 நாள் கழிச்சு வாங்குறோம்னா நம்ம வாங்குற நகைக்கு 5% வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி 6 மாதம்னா 6%, 7 மாதம் அப்படின்னா 7% வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறத மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். அதே மாதிரி 8 மாதம் அப்படின்னா 8%, 9 மாதம் அப்படின்னா 9% வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. அதே 10 மாதம் அப்படிங்கிற போது 10%க்குள்ளே இருக்கக்கூடிய
அ அ நகைகளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் நம்ம குடுக்க வேண்டியதில்ல. அதுவே நீங்க 11 மந்த் வரைக்கும் 330 டேஸ் கணக்கு. அ 11 மந்த் கழிச்சு நீங்க வந்து கடையில இருக்கக்கூடிய எந்த ஒரு நகையா இருந்தாலும் 100% வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்க முடியும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள வந்து குறைவான வருமானம் இருக்கிறவங்களா கூட நம்ம வந்து இதில வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஏன்னா, இவங்க வந்து 10,000 இருந்தா கூட டெபாசிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப வந்து வருமானம் குறைவா இருக்கிறவங்க, கொஞ்சம் பணம் கையில 50 10,000 தான் இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இதில நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிட்டு ஜுவல்லரிய வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அ வேஸ்டேஜே இல்லாம வாங்கிக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ரீசென்ட்டா தான் இந்த ஜிஆர்டி ஜுவல்லரியில இந்த டெபாசிட் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுலயே அவங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நோ வேஸ்டேஜ் அப் டூ 18% அப்போ இந்த கடையில பார்த்தீங்க அப்படின்னா, 18% இருக்கக்கூடிய நகைகள் வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, 18% வரைக்கும் அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து இல்லாம குடுப்பாங்க. சிம்பிள் வே டூ ஓன் யுவர் ட்ரீம் ஜுவல்லரி அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு நகை வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அ நெறைய வேஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோல்டன் ஒன் ஜுவல்லரியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெபாசிட் பண்ணி நம்ம வந்து புடிச்ச நகைய கண்டிப்பா வாங்கிக்க முடியும். இதில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு அவங்க குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு டெபாசிட் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ வந்து 50,000 இருக்கணும். இப்ப நம்ம லலிதால பார்த்தீங்கன்னா, 10,000 இருந்தா டெபாசிட் பண்ண முடியும். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000க்கு மேல இருந்தா மட்டும் தான் நம்ம சிங்கிள் பேமெண்ட்டா என்ன பண்ண முடியும், டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பழைய தங்கமும் நீங்க வந்து 50,000த்துக்கு மேல, அதாவது அவங்க சொல்றது இப்போ இருக்கிற ரேட்ல பார்த்தீங்கன்னா, 1 பவுன். கண்டிப்பா 1 பவுன்ல இருந்து தான் அவங்க என்ன பண்றாங்க, பழைய தங்கத்த வாங்குறாங்க. கோல்டு காயின்ஸும் இவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனா, இவங்க கிட்ட புது நகை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, 18% வரைக்கும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, இங்க லலிதால பார்த்தீங்க அப்படின்னா, 100% வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னா, அவங்க கடையில இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா குடுக்குறதா சொல்றாங்க. ஆனா, இதுல வந்து ஜிஆர்டில நான் வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து போயிருந்தேன். அப்ப போம்போது, அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ம் வந்து அதில வந்து டெபாசிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுன்னு தோண வச்சது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நான் முதல்ல சொன்ன மாரி ஒரு 20 கிராம் இருக்கிற ஒரு பழைய தங்கத்த நம்ம போய் டெபாசிட் பண்றோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, 20 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெபாசிட் பண்றது இல்லையாம். அவங்க வந்து அமௌண்ட்டா மட்டும் தான் டெபாசிட் பண்றதா சொன்னாங்க. இப்போ வந்து நான் வந்து அன்னைக்கு கொண்டு போன கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்றேன். அந்த கடைக்கு நான் என்னென்னலாம் கொண்டு போனேன் அப்படிங்கிறத. அது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 1,00,000க்கான கோல்டு, அதாவது பழைய கோல்டு செயினு, பழைய கோல்டு காயின்ஸ் எல்லாம் சேர்த்து 1,00,000க்கு இருந்துச்சு. அத வந்து டெபாசிட் பண்ணும்பொழுது, அது வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ம் கிட்டத்தட்ட வந்து 20 கிராம், சாரி 16 கிராம் 16 கிராமா என்னமோ இருந்துச்சு. 2 பவுனுக்கான இருந்துச்சு. 2 பவுனுக்கு தகுந்த மாதிரியான கோல்டு இருந்துச்சு. அத வந்து அவங்க டெபாசிட் பண்ணும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, 1,00,000ன்னு மட்டும் தான் நாங்க டெபாசிட் பண்ணிக்குவோம். 16 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டெபாசிட் பண்ண மாட்டோம். நீங்க வந்து 11 மந்த் கழிச்சு வாங்கும் பொழுது, எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ரூ. 1,00,000 டெபாசிட் பண்ணியிருக்கிறேன்னா, 11 மந்த் கழிச்சு அந்த ரூ. 1,00,000க்கு எவ்வளோ கோல்டு வந்து அன்னைய ரேட்டுக்கு கிடைக்குமோ, அந்த தங்கத்த தான் நீங்க வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நான் வந்து 11 மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து 20 கிராமுக்கு டெபாசிட் பண்ணியிருக்கிறேன். அதுவே 11 மாதங்கள் கழிச்சு நான் வாங்கும் பொழுது கோல்டோட ரேட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நான் வாங்குன நான் டெபாசிட் பண்ண 20 கிராம்லேருந்து 1 கிராம் குறையுதுன்னு வைங்களேன். அப்ப 19 கிராமுக்கான தங்கம் தான் அன்னைக்கு வாங்க முடியும். அப்ப எனக்கு 1 கிராம் லாஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எங்களுடைய டெபாசிட் ஸ்கீம் இப்படிதான். எப்படின்னா, உங்களுக்கு வந்து நாங்க 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாம குடுக்குறோம் இல்லைங்களா? அதுதான் இதில பெனிஃபிட்டு. நாங்க வந்து கோல்டு அம் கிராம்ஸா வந்து நாங்க டெபாசிட் பண்றதில்ல. கேஷா மட்டும் தான் டெபாசிட் பண்றோம். அதனால அன்னைய ரேட்டுக்கு என்ன இருக்கோ, அத தான் நீங்க செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து இதில வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா நான் 20 கிராம் கோல்ட வந்து 11 மாசத்துக்கு முன்னாடி குடுக்குறேன். திருப்பி நான் போய் வாங்கும்பொழுது எனக்கு அதில 1 கிராம் குறையுதுன்னா ரூ. 8,000 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு லாஸ் தானுங்களே! அதனால கண்டிப்பா இதில பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ஃபார்ம பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஃபார்ம வந்து நான் ரிட்டர்ன் வாங்கிட்டு, சரி நான் வீட்ல வந்து கன்சிடர் பண்ணிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கோல்டன் ஒன்னுல டெபாசிட் பண்ணாம எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து எனக்கு வந்து ஃபேவரபிளா இல்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில வந்து பண்ணல. பட் உங்களுக்கு வந்து இதில விருப்பம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இதில வந்து டெபாசிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து தங்கமயில் ஜுவல்லரியில இருக்கக்கூடிய ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா,
இதுதான் பழசுக்கு புதுசு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இதிலேயும் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 8 கிராம். 8 கிராம்னா 1 பவுன். 1 பவுனு 1 பவுனுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இங்க வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, 11 மாதங்கள் தான். 22 கேரட்ல இருக்கக்கூடிய தங்க நகைகள் செய்கூலி சேதாரம் இல்லாம நம்மளுக்கு இங்க எவ்வளோ கிடைக்குதுன்னா, 75% வந்து தள்ளுபடியில கிடைக்கிறதா சொல்றாங்க. ஆனா, ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பா நம்ம பே பண்ணணும். எந்த கடையா இருந்தாலும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆனா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பழைய தங்கத்துக்கு வந்து 60 கிராம் டெபாசிட் பண்றோம்னா, திரும்ப நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு இங்க வந்து 60 கிராமே கிடைச்சிரும். இப்போ இந்த 3 கடையிலயும் இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து லலிதால வந்து 20 கிராம்னா நம்மளுக்கு வந்து 20 கிராம் கிடைச்சிரும். அதே வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, தங்கமயில்ல 60 கிராம் டெபாசிட் பண்றோம்னா 60 கிராம் கிடைச்சிரும். ஆனா, இங்க ஜிஆர்டில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 20 கிராம் டெபாசிட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு 19 கிராமும் கிடைக்கலாம், 18 கிராமும் கிடைக்கலாம். இப்போ இங்க வந்து கோல்டு வந்து நம்மளுக்கு குறையுது. இப்போ இந்த கோல்டு வந்து குறையுது அப்படிங்கிறது எனக்கு வந்து பெனிஃபிட்டான விஷயமா இல்ல. அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த அட்சய தீதியில வாங்குறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லலிதா ஜுவல்லரியில தான் நான் வந்து டெபாசிட் ஸ்கீம் வந்து பண்ணியிருக்கிறேன் திரும்பவும். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து டெபாசிட்ல வந்து நான் வாங்குனது. இது வந்து லாஸ்ட் இயர்ல வாங்குனது. இப்ப திரும்ப அடுத்த வருஷம் அட்சய தேதியில வாங்குறதுக்கும் நான் ஒரு 2 பவுனு பழைய தங்கத்த டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் வந்து பார்க்குற வியூவர்ஸ் நீங்க நினைக்கலாம், என்ன வந்து இதில பெரிய வித்தியாசம் வந்துற போகுது அப்படின்னு. பட் வந்து என்னன்னா, இந்த கடையில வந்து சிலர் வந்து நம்மளுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து கோல்டு வந்து பியூரா இருக்காது அப்படின்னும் சொல்றாங்க. பட் வந்து இங்க வாங்குன தங்கத்த நான் வந்து மத்த 2 கடை, அதாவது லலிதா ஜுவல்லரியில வாங்குன கோல்ட கொண்டு போய் ஜிஆர்டி, தங்கமயில் ஜுவல்லரி 2லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, பியூரிட்டி வந்து செக் பண்ணி குடுக்க சொன்னேன். அந்த பியூரிட்டி செக் பண்ணும்பொழுது, அந்த கடையில வந்து அதில வந்து எந்த வித்தியாசமும் இல்ல. இது வந்து பியூரான கோல்டு தான் அப்படின்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால தான் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னொரு முறையும் நான் இந்த அடுத்த அட்சய தேதியில வாங்குறதுக்கு லலிதா ஜுவல்லரியில தான் வாங்கியிருக்கேன். நான் முதல்ல சொன்ன மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வாங்கியிருக்கிறது நான் வந்து லலிதா ஜுவல்லரியில தான் வாங்கியிருக்கேன். அடுத்த அட்சய திதியிலும் லலிதா ஜுவல்லரியில வாங்கலாம்னு சொல்லி தான் டெபாசிட் ஸ்கீம்ல வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நெறையா வேணும். உங்களுக்கு வந்து நகைகள் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டா வேணும், புதுசா வேணும், இல்ல எனக்கு வந்து இங்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். பட் இதில வந்து இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ எனக்கு தெரிஞ்சத ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதன் மூலமா உங்களுக்கு வந்து இதில எந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய கடைகள நீங்க 1 ஆர் 2 டைம்ஸ் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கடையில கண்டிப்பா நீங்க டெபாசிட் பண்ணுங்க. கண்டிப்பா பழைய நகைக்கு புது நகை வாங்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் இருக்கு. நெறைய பணம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அதனால ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.